السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் கடந்து சென்று இந்த பூவுலகத்திற்கு அவர்கள் பிறந்து வாழ்ந்து வழிகாட்டி நம்மை விட்டும் சென்றதிலிருந்து இந்த ரபீஉல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய வசந்தம் வீசக்கூடிய இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் வரைக்கும் வசந்தத்திற்கு வயசு 1500 பூர்த்தியாக ஆகிவிட்டது. நாமெல்லாம் செவிமடுத்திருப்போம். எல்லா சொற்பொழிவுகளிலேயும் மார்க்கம் சார்ந்த பல சொற்பொழிவுகளிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை, உபதேசங்களை, ஹதீஸுகளை, நடைமுறைகளை, சுன்னத்துக்களை சொல்லுகின்ற பொழுது 1400 ஆண்டுகள் என்பதாக குறிப்பிட்டு சொல்லி பேசுவார்கள். அந்த 1400 ஆண்டு என்பது கடந்த வருடத்தோடு நிறைவு பெற்று இவ்வருடத்திலிருந்து இனி எல்லா சொற்பொழிவுகளிலேயும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதாக பேசுவார்கள். அந்த அடிப்படையிலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்திற்கு வந்ததிலிருந்து 1500 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாசமாக இந்த வசந்தம் வீசக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாசமாக இருப்பதின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அல்லாஹ் வைத்த கண்ணியம், மரியாதை, இதை குறித்து சில விஷயங்களை நாம் இந்த ஜும்ஆ உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்ற நபிமார்களை போன்று அவர்கள் அல்ல என்பதை முதல்ல நம்ம விளங்கணும். இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்த 1,00,000 சில்லறை நபிமார்களை தாண்டி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்தஸ்து மிகுந்த உயரத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக நான் வர வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தாக நான் வர வேண்டும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்படி பல நபிமார்கள் நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்தாக கூட்டமாக நாங்கள் இருக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை தூதுவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிமார்களே கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அல்லவா? அல்லாஹ்விற்கு 1000 கோடிகள் நன்றிகளை சஜிதாவிலே நாம் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். ஒரே ஒரு நபிக்கு மட்டும் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய நபியாக அனுப்பப்பட்டவர்கள். இன்ஜீல் என்ற வேதமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களை பின்பற்றிய தோழர்களுக்கு வழிகாட்டினார்கள். பின்பற்றாதவர்களுக்கு ஓர் இறை கொள்கையை எடுத்துரைத்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டு கியாமத்தினுடைய கடைசி காலத்திலே தஜ்ஜாலை அழிப்பதற்காக வேண்டி வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சிட்டான். தஜ்ஜாலை அழிப்பதற்கு ஏன் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் இல்லையா? நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? தஜ்ஜாலை அழிப்பதற்கு
எத்தனையோ பல பத்ர் யுத்தங்கள், உஹது யுத்தங்கள், பல விஷயங்கள்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குமார்களை படைப்படையாக நான் அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்தேன் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அப்படியெல்லாம் கொடிய விரோதிகளை அளித்த ரஹ்மானுக்கு கடைசியாக வரக்கூடிய அந்த தஜ்ஜாலை அவன் மலாயிகத்மார்களை, வானவர்களை அனுப்பி அல்லாஹ் அளித்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் அதை செய்யல. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இறஞ்சி கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து ஈசாவின் மூலமாக அவர்களை அழிக்க வேண்டும். அதே ஈசா இறங்கி இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது அவர் உம்மத்து முஹம்மதியாவாக அவர் இருக்க வேண்டுமே தவிர நபியாக அவர் இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை திருத்தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக ஒரு நபி சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர் உம்மத்தே முஹம்மதியாவினுடைய நம் போன்றவர்களோடு ஈசாவும் ஒருவராக சேர்க்கப்படுவார் என்பதல்லவா அதனுடைய பொருள். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கு கேட்டும் கொடுக்காத அந்த பாக்கியத்தை நாம் கேட்காமலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். நம்ம யார்ட்டையும் கேட்டோமா? அல்லாஹ்ட்ட கேட்டோமா? அல்லாஹ் நம்முடைய தாயினுடைய கருவறையை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான்? இந்த உம்மத்தே முஹம்மதியாவினுடைய பெண்ணுடைய தாயினுடைய கருவறையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லவா? யாரிடத்திலே நாம் கேட்டோம்? அல்லாஹ் கேட்காமலேயே கொடுத்த பாக்கியம் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கின்றான். அதனால்தான் 1000 கோடி நன்றிகளை அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தில் உலகத்தை எல்லாம் அல்லாஹ் அளித்ததற்கு பிறகு எல்லா நபர்களையும் அல்லாஹ் வரிசையிலே நிப்பாட்டி வைப்பான். அதிலே 108 வரிசைகள் இருக்கும் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அந்த 108 வரிசையிலேயே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றிய கடைசியாக கியாமத் நாள் அன்று கடைசி மனிதன் மரணம் அடைவான் அல்லவா, அவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய வரிசை 108 என்றால் ஒரு வரிசையில எத்தனை மில்லியன் ட்ரில்லியன் கணக்கிலே மக்கள் இருப்பார்கள் என்பதை நாம் கணக்கிட வேண்டும். அத்தனை வரிசையிலேயும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடமிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுடைய வரிசை மொத்தம் 40. யோசித்து பாருங்கள், 40 வரிசைக்குள்ளேயே அல்லாஹ் 1,24,000 நபிமார்களை உடைய கவுமுகளையும் கூட்டங்களையும் அல்லாஹ் உள்ளடக்கி விடுவான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 68 வரிசைகள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய உம்மத்தினுடைய வரிசை என்பதாக நாம் ஹதீதுகளிலே பார்க்கின்றோம் என்றால் எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை உயர்த்தி வைத்திருக்கின்றான். என்ன காரணம்? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய உம்மத்தாக நாம் இருக்கின்றோம் என்ற ஒற்றை காரணமே தவிர மற்ற காரணம் நம்மால் சொல்லவே முடியாது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹின் மீது நேசம் நான் கொண்டு விட்டேன் என்பதனுடைய பொருள் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நேசிக்கிறேன், நான் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கின்றேன் என்று வெறுமனே வார்த்தை வழியாக வெளிப்படுத்தக்கூடிய, காற்றில் கரையக்கூடிய அந்த வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது. செயலில் இருக்க வேண்டும், சொல்லில் இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையில் இருக்க வேண்டும், ஷரியத்தை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்க வேண்டும், சுன்னத்தை பேணுவதிலே இருக்க வேண்டும், ஸலவாத்துக்கள் அதிகமாக மொழிவதிலே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி நமக்கு கட்டமைத்து கொடுத்தார்களோ அந்த கட்டமைப்பிலே இருக்க வேண்டும். இது ஒரு சேர ஒன்றாக இருந்தால்தான் நபிகள் நாயகத்தின் மீது நான் நேசம் வைத்திருக்கின்றேன் என்பதனுடைய பொருளை நாம் உள்வாங்கி இருக்கின்றோம் என்பதனுடைய கருத்தாக அது அமையும். அல்லது வெறுமனே வார்த்தை வழியாக நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அது வார்த்தையாகவே போய்விடும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா
எந்த விஷயத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. எந்த விஷயத்திலையும் அல்லாஹ் விட்டு கொடுக்கல. அப்ப நம்ம உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்கவே கூடாது. முதலாவதாக அல்லாஹ் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஈமானுக்கு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை வாயால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் ஏற்க வேண்டும். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லி நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் அவன் முஸ்லீம் கிடையாது. ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டுவிட்டு வெறுமனே முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மட்டும் நான் சொல்லிவிட்டேன் என்றாலும் அவன் முஸ்லீம் கிடையாது, அவன் முஃமின் கிடையாது. இரண்டுமே ஒரு சேர சொல்லப்பட்டு உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அவன் முஸ்லிமாக அவன் கருதப்படுவான். அடிப்படை விஷயம், நரகத்திலிருந்து சுத்தமாக பாதுகாக்கக்கூடிய அற்புதமான கேடயம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ஒரு கேடயமாக இருக்கக்கூடிய அற்புதமான அந்த மந்திர சொல்லுக்குள்ளே முஹம்மது இடம்பெறவில்லை என்றால் எவனுமே முஃமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் அந்த கலிமாவின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த சொல்லுக்குள்ளே என் முஹம்மதை நான் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்கவில்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்லுகின்றான். அல்லாஹ் எந்த விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் விட்டுக் கொடுக்கல. அடுத்ததாக வரிசையாக நாம் பார்த்தோம் என்றால் சுருங்க சொல்லிவிட்டு செல்கிறேன். பாங்குக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ். இகாமத்திற்குள்ளே ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள், தொழுகைக்குள்ளே ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் உள்ளே இருக்கிறது. பாங்காக இருக்கட்டும், இகாமத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அல்லது ஹுத்துபாவினுடைய உரையாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹினுடைய பெயர் அதிலே சேர்க்கப்படவில்லை என்றால் ஜும்ஆவினுடைய ஹுத்துபா ஏற்றுக்கொள்ளப்படாது, ஸலவாத் ஏற்றுக்கொள்ளப்படாது, நாம் செய்யக்கூடிய துஆவினுடைய ஸலவாத் ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, பாங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது, இகாமத்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்னங்க செய்யணும்? முஹம்மது என்ற அந்த தலைவருடைய பெயர் அதற்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எதிரையாவது அல்லாஹ் விட்டு கொடுத்திருக்கானா? சத்திய நபி, காரூணிய நபி, முத்து நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த விஷயத்திலையும் விட்டுக் கொடுக்கல. அந்த ரசூலுல்லாஹினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி குர்ஆனுக்குள்ளே பாதுகாக்கின்றான் என்பதற்கு பல 100 வசனங்கள் இருந்தாலும் கூட ஒரு 5 வசனங்களை சொல்லி ஜும்ஆவினுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அதற்கு முன்னால் ஒரு அற்புதமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு தருகிறேன். அல்லாஹ், நல்ல கவனிங்க, அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்த சொல்லும் பொழுது யார்கிட்ட? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தன்னை பற்றி நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரிந்த சூரா தான் குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராக்குள்ளே அல்லாஹ்வினுடைய டெஃபினிஷன் உள்ளே இருக்கிறது. அல்லாஹ் என்றால் யார் என்பதை குல் ஹுவல்லாஹு சூரா நமக்கு சொல்லித் தரும். இந்த குல் ஹுவல்லாஹு சூராவினுடைய அந்த அனைத்து கருத்துக்களையும் யாராக இருந்தாலும் சரி ஒருவன் அதை முழுமையாக பின்பற்றினால், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், சீக்கியனாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத யாராக இருந்தாலும் சரி குல் ஹுவல்லாஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அதுதான் உண்மை என்றால் அவன் உண்மையிலேயே சத்திய முஸ்லிமாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய ரஹ்மான் ரசூலுல்லாஹுவை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் குல் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான், நபியே. என்ன சொல்றான்? நபியே, நீங்க என்ன பத்தி சொல்லுங்கிறான். அதுல குல் என்பதனுடைய பொருள் என்னங்க? நபியே, நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏங்க, அல்லாஹுவை பற்றி அவன் அறிமுகப்படுத்தும் போது அவன் நேரடியா அவனுக்கு சொல்ல தெரியாதா? நேரடியா அல்லாஹு அஹதுன்னு என்ற சூறாவை ஆரம்பிச்சிருக்கலாமே, அல்லாஹு சமது லம் யலிது வலம் யூலதுன்னு ஆரம்பிச்சிருக்கலாமே. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பற்றி உண்டான அந்த செய்தியை, நான் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபியை சொல்ல வைக்கின்றான். ஒன்று. அப்படியே மறுபுறத்திற்கு வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே முதல்ல அல்லாஹுவை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நபியை சொல்ல சொன்னான். இப்ப ரசூலுல்லாஹுவை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ்
குர்ஆன்ல குல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. குல்டா நபியே நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. அப்ப என்னங்க அல்லாஹ் சொல்றான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய இறை தூதராக அவர் இருக்கிறார் என்பதாக நேரடியாகவே அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது நபியை வைத்து அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனாகவே அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் நபியின் மீது வைத்த அன்பு காதலை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, எப்படிங்க? என் ஹபீப் ரசூலுல்லாஹ்வை அவருடைய நாவிலிருந்து நான் சொல்ல விட மாட்டேன். நான் பிரியப்படக்கூடிய என்னுடைய ஹபீபனுடைய அந்த சிறப்பை, அவருடைய அந்த தூதுவத்தை, அவருடைய கண்ணியத்தை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய நற்பண்புகளை எல்லாவற்றையும் நானே சொல்லுவேன் என்பதாக அல்லாஹ் குல் என்ற வார்த்தையை அகற்றிவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். இல்லையா? தன்னை பத்தி சொல்லும் பொழுது ஹபீபே என்னை பத்தி உங்க வாயிலிருந்து சொல்லணுங்கிறத நான் ஆசைப்படுறேங்கிறான். எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் குர்ஆனுக்குள்ளே எப்படி கண்ணியம் செலுத்துகின்றான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அல்லாஹ் அவர்களை கண்ணியம் செய்யக்கூடிய பல வசனங்கள் இருந்தாலும் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு செவிக்கு நான் தருகிறேன். நம்பர் 1, வேற வெளியிலாம் நான் போய் எதையுமே எடுத்துட்டு வரல, எல்லாத்தையுமே குர்ஆனுக்குள்ள இருந்தேன் தர்றேன். இதை நம்ம ஏற்க மறுத்துட்டோம், முடிஞ்சு நம்ம ஈமான நம்மளே பாழாக்கிட்டோங்கிற பொருள் தான். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு செய்தி இருக்கு, நான் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை சொல்றேன். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்பர் 1 முதல் ஆயத் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், மை யுத்இர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எவர் ஒருவர் என் தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ, நல்ல கவனிங்க வசனத்தை, மை யுத்இர் ரசூல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு எவர் கட்டுப்படுகிறாரோ, வழிபடுகிறாரோ, ஃபகத் அதா அல்லாஹ் திட்டமாக நிச்சயமாக சத்தியமாக அவர் எனக்கு வழிபட்டவரை போன்று ஆகிவிடுவார் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் இது! அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்கின்றான். அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் ரசூலுக்கு முதலாவதாக கட்டுப்பட்டாக வேண்டும். ரசூல் என்ன சொன்னாலும் கேட்டாக வேண்டும், மறுத்து பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். ஒரு உலகத்தினுடைய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கிறேங்க. நம்ம கொடுத்துருக்கோம், 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம். கொடுத்த நாம் வெளிநாட்டுக்கு சென்றுட்டோம், வெளிநாட்டுக்கு போயிட்டோம். போன பின்னாடி வாங்கியவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவருக்கு, கடன் கொடுத்தவருக்கு போன் பண்றார். என்ன, நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் ரெடி ஆயிருச்சு, 1 கோடி ரூபாய், அதை நான் என்ன செய்ய, யார்கிட்ட கொடுக்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே அவர் அங்கிருந்து அவருக்கு சொல்றாரு, இந்த பணத்தை இன்னார்கிட்ட நீங்க கொடுத்துருங்க. யார்கிட்ட? இன்னார்கிட்ட நீங்க கொடுத்துருங்கன்னு ஒருத்தரையே அறிமுகப்படுத்துறாரு. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்னட்டையே நீங்க கொடுத்தது மாதிரி, அந்த பணம் யார்கிட்ட கொடுத்த மாதிரி, என்னட்டையே நீங்க அந்த பணத்தை கொடுத்த மாதிரின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு, பணத்தை போய் கொடுத்துட்டு போன் பண்ணி சொல்லுவாரு, நான் கொடுத்துட்டேன். அவர் போனை வாங்கி நான் வாங்கிட்டேன்னு சொல்லுவாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, பணம் நேரடியா கொடுக்கப்பட்டுச்சு, வாங்கியவர் நேரடியா வாங்கினாரு. ஆனா வாங்கியவர் மீண்டும் பணத்தை கொடுக்கும் பொழுது நேரடியா எதுவுமே நடக்கல. என்ன நடக்கல. ஆனா பணம் வாங்கியவருக்கு அந்த பணம் போய் சேர்ந்துருச்சு, நேரடியா வாங்கியதை போன்று அது ஆகிவிட்டது. அது போன்றுதான் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், அல்லாஹ்வினுடைய ரசூல் அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான், முஹம்மதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படி கட்டுப்பட்டால் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டதை போன்று நீங்கள் ஆகுவீர்கள் என்பதாக அல்லாஹ் முதல் வசனத்திலே சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய கண்ணியத்தை உயர்வுக்கு கொண்டு செல்கின்றான். நம்பர் 2, திருமறையிலே 2வது வசனம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய கண்ணியத்தை உயர்த்தி பேசக்கூடிய பல்வேறு வசனங்களில் 2வது வசனம் என்ன அல்லாஹ் சொல்றான்? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், என்னுடைய நேசம் உங்களுக்கு வேண்டும் என்றால், யாருக்கு? நமக்கு வேண்டும் என்றால். அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்றான், அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க,
அல்லாஹ்வினுடைய நேசம் உங்களுக்கு வேணும் என்றால், அல்லாஹ்வினுடைய நேசம் உங்களுக்கு, அவனுடைய முஹப்பத் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சொல்றான், என்ன நீங்க பின்பற்றினாதான் அது கிடைக்குங்கிறான். யாரை பின்பற்றணும்? ரசூலை பின்பற்றினால்தான், ரசூலுடைய சுன்னத்துக்களை பின்பற்றினால்தான், ரசூலின் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பை அதிகப்படுத்தினால்தான் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய நேசமே கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ்வினுடைய நேசத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அந்த வசனத்திலே. கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் என்றால் முதலிலே ரசூலுக்கு வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுக்கு வழிபட்டதாக ஆக முடியும் என்பதை ஒரு வசனம் பேசுகிறது. இரண்டாவது வசனம், அல்லாஹ்வினுடைய நேசம் உங்களுக்கு வேண்டும் என்றால் ரசூலை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும். அப்படி ரசூலை பின்பற்றினால்தான் நீங்கள் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பின்பற்ற உங்களுக்கு கிடைக்கும். ரசூலுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைத்துவிடும். அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைத்து விட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற கடைசி விஷயத்தை அந்த குர்ஆனுடைய ஆயத் நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் இரண்டாவது வசனத்திலே நாயகத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான். நம்பர் 3, அல்லாஹ் திருமறையில அற்புதமான வசனம். மூன்றாவது வசனத்திலே ரசூலுல்லாஹினுடைய கண்ணியத்தை குறித்து அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்மளை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கும் நீங்கள் பதில் கொடுங்கள். இதா தஆக்கும், உங்களை அவர்கள் அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த வசனத்துல அரபி இலக்கணம் படிச்சவங்களுக்கு அதனுடைய இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கி சொல்றேன் அரபி இலக்கணத்தை. அல்லாஹ் இந்த ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், இருவர்களும் அழைத்தால் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த தஆக்கும், உங்களை அழைத்தால் என்பதில் அல்லாஹ் ஒருமை வார்த்தையை பயன்படுத்துறான். தஆ அப்படின்னா ஒருவர் அழைத்தார் என்பதற்கு தான் அரபி இலக்கணத்திலே தஆ என்று சொல்லுவார்கள். சரி, இருவர் அழைத்தால் அரபி இலக்கணத்தில் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும்? தஅவாக்கும் என்பதாக பயன்படுத்தி இருக்கணும். அந்த இருவர் யாருங்க? அல்லாஹும் அவனுடைய ரசூலும். இருவர் அழைத்தால் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இடத்துல தஅவா என்ற வார்த்தையை விட்டு தஆ என்ற ஒருமை சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தினான். என்ன சொல்ல வர்றான் ரஹ்மான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு அல்லாஹ் விட்டு கொடுக்காமல் அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுறான். எப்படி? தனித்தனியாக அழைத்தாலும் பதில் கொடுக்க வேண்டும், இருவரும் ஒன்றாக அழைத்தாலும் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்றான். தனித்தனியாக அழைத்தால் எப்படிங்க தனித்தனியாக அழைப்பது? நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க பாங்கு சொன்னதே கிடையாது, பாங்கு சொல்லவும் மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன் பாங்கு சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், பாங்குல ஒரு வார்த்தை இருக்குங்க. என்ன வார்த்தை? ஹய்யா அலஸ் ஸலா. இந்த ஹய்யா அலஸ் ஸலா என்பதனுடைய பொருள் என்ன? தொழுகைக்கு வாங்க அப்படிங்கிறது அதனுடைய பொருள். தொழுகைக்கு வாங்க அதனுடைய பொருள். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் தொழுகைக்கு வாங்கன்னு பாங்கு சொல்லி அந்த சப்தம் யாராருடைய காதில் எல்லாம் கேட்டு வராமல் இருந்தால் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு மாறு செய்த குற்றத்திலே அவர் எழுதப்படுவார். எப்படி? அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு மாறு செய்த விஷயத்திலே அவர் பதிவு செய்யப்படுவார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்து விட்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததை போன்று, அதை நான் சொன்னா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா பாவம் மன்னிக்கப்படாது, பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் சொர்க்கம் கிடைக்காது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கே சொல்லல. மஸ்ஜிது நபவியில ஒரு நபித்தோழர் வந்து தொழுதுட்டு இருக்காரு. தொழுதுட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை, தொழுது கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழரை நல்லா தொழுகிறார்னு தெரிஞ்சே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் பேர் சொல்லி அழைச்சாங்க. இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
அவர் காதுல வந்து விழுகுது, அல்லாஹ்வின் ரசூல் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் காதுல விழுகுது. இருந்தாலும் கூட நம்ம தொழுதுட்டு இருக்கோமே, எப்படி நம்ம போறது அப்படின்னு அவர் என்ன செய்யல, கூப்பிட்டதுக்கு பதில் கொடுக்கல, போகல. தொழுகையை முடிச்சிட்டார். முடிச்ச பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏப்பா நான் உன்னை கூப்பிட்டேன்ல, நான் கூப்பிட்ட பின்னாடியும் உன் காதுல விழுந்த பின்னாடியும் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த இறையச்சத்தின் வெளிப்பாட்டை எவ்வளவு அழகா நீ வெளிப்படுத்தின தெரியுமா, உனக்கு பாராட்டுகள் என்று தட்டி கொடுத்தாங்களா? அப்படியா தட்டி கொடுத்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா அந்த நபித்தோழரை பார்த்து? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும்ங்கிற ஆயத்து உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அழைத்து விட்டால் பதில் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? அதை நீங்கள் படிக்கவில்லையா? நான் உங்களை அழைக்கின்றேன், நீங்கள் தொழுது கொண்டு இருக்கின்றீர்கள். தொழுகையா இருக்குங்க, தொழுகையா இருக்கு. அல்லாஹ்வுக்கு தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, ரசூல் அழைத்து விட்டால் அதை விட்டு விட்டு வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என் பிரிய வேண்டும் என்றால் ரசூலை பின்பற்று, என் பிரிய வேண்டும் என்றால் ரசூலை முழுமையாக பின்பற்று, அவருக்கு வழிபடு என்பதாக அல்லாஹ் சொல்றான் அல்லவா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ரசூல் அழைத்து விட்டால் அதற்கு பதில் கொடுத்தாக வேண்டும் என்பதாக நாம் அந்த 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 4வது வசனம் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து இன்னொரு வசனத்திலே அழகாக அல்லாஹ் சொல்லுவான், வலவ் அன்னஹும் யظلموا انفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. இப்ப நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கவனமா கேளுங்க. நம்ம பாவம் செய்யணும் இல்லையா? நம்மளுடைய பாவங்கள் சிறு பாவங்கள் இருக்கிறது, பெருபாவங்கள் இருக்கிறது, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, அதை சார்ந்து படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் பலவிதமான பாவத்தினுடைய வடிவங்கள் இருக்கிறது இல்லையா? நாம் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். இந்த ஆயத்துல சொல்றான், வலவ் அன்னஹும் இவ்வலமு, அந்த முஃமினீன்கள், அந்த மக்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்துவிட்டு ஜாவுக்க உங்களிடத்துல வந்தால், உங்களிடத்துல வர வேண்டும். அப்படி வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், உங்க இடத்துல இருந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். உங்க இடத்துல இருந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அது மட்டுமல்ல, அவர் பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், ரசூலே நீங்களும் அவங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த மனிதருக்காக வேண்டி. அப்படி கேட்டா லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக அவர் ஆகுவார். அல்லாஹ் மிக கருணையாளர் என்பதாக அந்த ஆயத்து முடிகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்துல எத்தனை மக்கள் எத்தனை நாடுகளிலே வாழ்கிறார்கள் இல்லையா? எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல பாவம் செய்யறாங்க இல்லையா? பாவம் செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும்னா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர சொல்றான். எங்க வர சொல்றான்? மதீனாவுக்கு வரணுங்கிறான். எந்த பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாலும் நம்ம பள்ளிவாசல்ல கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, நேரா அங்க வரணும்னு அல்லாஹ் சொல்றானே. இது எப்படிங்க சாத்தியம்? வருதா இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அமெரிக்கால ஒருத்தர் இருப்பாரு, இந்தியால ஒருத்தர் இருப்பாரு, கனடால ஒருத்தர் இருப்பாரு, உலகமெல்லாம் பிரிந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு தடவையும் ஒரு பொய் சொல்லிட்டு அங்க போக முடியுமா? ஒரு வட்டி வாங்கிட்டு அங்க போக முடியுமா? ஒரு மது குடிச்சிட்டு அங்க போக முடியுமா? வரிசையா இப்படியே போயிட்டே இருந்தா எப்படி போறது என்ற வினா வருதா இல்லையா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார். என்ன தெரியுமா? உங்களுடைய துஆ, நீங்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்கக்கூடிய அந்த துஆவுக்கு முன்னாலும் ஒரு ஸலவாத்தை இணைத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய இறுதியிலேயும் ஒரு ஸலவாத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் முத்து நபி முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ராமநாதபுரம் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, ராமநாதபுரம் மாவட்டத்திலே, ராமநாதபுரத்திலே இந்த பள்ளியினுடைய ஜமாத்துக்கு உட்பட்ட இந்த பள்ளிவாசல்ல 3வது சஃபிலே இருந்து இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத்து சொன்னார் நபியே நாயகமே என்பதாக மலக்குமார்கள் அந்த ஸலவாத்தை எடுத்து காண்பிக்கின்றார்கள். உங்களுக்கு சலாம் சொன்னார் நபியே நாயகமே என்பதாக அந்த சலாமை எடுத்து காட்டுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகத்துடைய நேரடி பார்வைக்கு அவர் வந்து விடுகிறாரா இல்லையா? வந்ததற்கு பிறகு அவர் தௌபா செய்தால், இஸ்திக்பார் செய்தால், அவருடைய அந்த இஸ்திக்பாரை அந்தந்த இடத்திலிருந்தே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அல்லாஹ் அழகான ஒரு வழிமுறையை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். என்றால்
சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்முடைய இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் கூட நபிகள் நாயகத்தினுடைய ஸலவாத் முன்னும் பின்னும், அந்த துஆவுக்கு முன்னும் பின்னும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி ஆயிரம் வசனங்கள் நபிகள் நாயகத்தினுடைய கண்ணியத்தை குறித்து பேசுகிறது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்திற்கு வந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாசமாக இருப்பதின் காரணமாக அவர்கள் மீது கண்ணியம் வைப்பது, அவர்களை நேசிப்பது, அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவது, அதிகமாக ஸலவாத்துக்கள் ஓதுவது, அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக அமைத்துக் கொள்வது, இப்படி எந்தெந்த ரூபத்திலெல்லாம் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டுமோ அது அத்துணையும் நாம் செய்ய வேண்டும். ஒரு கால் நமக்கு பிடிக்கல அப்படின்னா வாய் மூடி அமைதியா போயிடணுமே தவிர எதிர்மறையான பிரச்சாரங்கள் செய்வது, எதிர்மறையான கேள்விகள் கேட்பது, எதிர்மறையாக யாரை பார்த்து நம்ம கேட்கிறோம், நம்மளுடைய அல்லாஹ்வின் ரசூலை பார்த்து கேட்கிறோம். அப்படி கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அமல்கள் நாசமாக்கப்படும் என்பதாக இன்னொரு வசனம் நமக்கு சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்படிப்பட்ட துர்பாக்கியத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எப்படி நேசம் வைக்க வேண்டுமோ அப்படி நேசம் வைத்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் நிரப்பமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்குவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.